அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மத்திய கிழக்கை மட்டுமல்ல, உலகத்தைய நிலை கொள்ள வைத்திருக்கிறது. பாரசீக வளைகுடாவின் நீலப்பரப்பு இப்போது சிவப்பு இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறது. மத்திய கிழக்கு மீண்டும் போர்க்களமாக மாறியுள்ளது. சற்று யோசித்து பாருங்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தொடுக்கும் இந்த போர் இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. வான்வெளியில் மட்டும் நின்ற இந்த யுத்தம் இப்போது தரைக்குள் இறங்க தயாராகிறது. ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். தற்போது ஈரானுக்குள் தரைப்படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா அதிரடியாக தயாராகி வருகிறது. ஆனால் இந்த போரின் புகை மண்டலம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள நம் இலங்கை வரை பரவியுள்ளது. இந்த போரில் காயம்பட்ட ஈரானிய கடற்படை வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நம் இலங்கை இப்போது பெரும் ராஜதந்திர நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கும் மிக முக்கியமான செய்தி, அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் இருக்கும் ஈரானின் கடற்படை வீரர்கள் உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று அமெரிக்கா சொல்லியிருப்பதாக அல் ஜசீரா கூறுகிறது. ஆனால் இதுவரை இலங்கை இந்த விஷயத்தில் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. மௌனமாக இருக்கிறது. இந்த மௌனம் எதை காட்டுகிறது? பயமா, இல்லை ஒரு முடிவெடுக்கும் போராட்டமா? இடத்தில் நாம் பேசப்போகும் யுத்தத்தின் அதன் விளைவுகள் மட்டுமல்ல, நட்பு, நன்றி, மறதி, சர்வதேச சதிகள் மற்றும் ஒரு சிறு தீவின் எதிர்காலம் குறித்து. அமெரிக்காவின் அழுத்தமும் ஈரானின் நட்பும் இலங்கையின் முடிவும் சந்திக்கும் இந்த சந்தியில் என்ன நடக்கப் போகிறது? இன்று முழுவதும் நாம் பார்க்க போகும் காட்சிகள், கேட்கப் போகும் தகவல்கள் உங்கள் அதிர்ச்சியில் அழுத்தும். தயாராகுங்கள். போர் வெறும் எல்லைகளை தாண்டி நம்ம வாசல் படி வரை வந்துவிட்டது. பகுதி 2. கர்க் தீவின் எரிமலை. இப்போது நாம் பார்க்க போவது ஈரானின் உயிர் நாடி, ஈரானின் இதயம். ஆம், நான் சொல்வது கர்க் தீவைத்தான். இந்த தீவு வெறும் மணல் திட்டு அல்ல. இது ஈரானின் பொருளாதார நாடி துடிப்பு. ஈரானின் 90% பெட்ரோல் ஏற்றுமதியும் நடைபெறுவது இந்த கர்க் தீவில் இருந்துதான். இது ஈரானின் ஈரல் என்று சொன்னால் கூட மிக இல்லை. இப்போது ஒரு கேள்வி, ஏன் இந்த தீவு மிகவும் முக்கியமானது? இந்த தீவில் தான் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள் உள்ளன. இங்கிருந்து தான் சீனா, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் செல்கிறது. சீனாவுக்கு தேவையான எண்ணெயில் 40% ஈரானில் இருந்து தான் வருகிறது. ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 80% சீனாவுக்கு தான் போகிறது. இந்த தீவின் மீது நேற்று இரவு அமெரிக்கா கடும் தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் வீடியோக்களையும் வெளியிட்டார். கர்க் தீவில் உள்ள அனைத்து ஈரானிய இராணுவ இலக்குகளையும் நாங்கள் அழித்துவிட்டோம் என்று அவர் பெருமையாக பேசினார். ஆனால் இந்த தகவலை ஈரான் முற்றிலும் மறுக்கிறது. ஈரானின் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்கிறது தெரியுமா? 15 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் எங்கள் எண்ணெய் வயல்கள் எதுவும் சேதமடையவில்லை. எங்கள் இராணுவ பலத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இப்போது நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டோம் என்று அமெரிக்கா சொல்கிறது, மறுபக்கம் எங்களுக்கு ஒன்றுமாகவில்லை என்று ஈரான் சொல்கிறது. உண்மை யாரிடம் இருக்கும்? ஆனால் பார்ஸ் நியூஸ் போன்ற ஈரானிய ஊடகங்கள் கர்க் தீவில் இருந்து அடர்த்தியான கரும்புகை வெளியேறுவதாக காட்டுகின்றன. ஏதோ ஒரு பெரும் சேதம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. அது எரிபொருள் கிடங்குகளா, இராணுவ தளங்களா, இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இப்போது தான் மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்கா வான் தாக்குதல் நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை. ஈரானின் இந்த கர்க் தீவை கைப்பற்ற தரைப்படையை அனுப்ப தயாராகிவிட்டது. யோசித்து பாருங்கள், தரைப்படை நடவடிக்கை என்றால் என்ன? அதாவது அமெரிக்க வீரர்கள் நேரடியாக ஈரானின் மண்ணில் காலடி எடுத்து வைப்பார்கள். அது நடந்தால் அது 3ஆம் உலகப் போரின் தொடக்கமாக இருக்கும். ஜப்பானில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்திலிருந்து USS ட்ரிபோலி என்ற கப்பலில் 2500க்கும் மேற்பட்ட அமெரிக்க மரைன்கள் கர்க் தீவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் கடற்படையினர் மட்டுமல்ல, இவர்கள் தண்ணீரிலும் போராடுவார்கள், தரையிலும் போராடுவார்கள். இரட்டை வேலை செய்யும் இந்த படைகள் கர்க் தீவில் இறங்குவதற்கான முழு திட்டத்துடன் வருகிறார்கள். இவர்கள் நேவல் ஃபோர்சஸ் பிளஸ் தரைப்படை இரண்டுமாக செயல்படக்கூடியவர்கள். இதை உணர்ந்த ஈரானின் புரட்சிகர படை IRGC இன்று ஒரு மாபெரும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எதிரிகளின் இரத்தத்தால் கர்க் தீவை கழுகுவோம். இது வெறும் வார்த்தை பிரயோகம் அல்ல, இது ஒரு புனித போரின் அறிவிப்பு. தரைப்படை நடவடிக்கை என்றால் என்ன என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். கர்க் தீவின் ஒவ்வொரு அங்குல மண்ணும் ஈரானிய வீரர்களின் உயிரை கொடுத்து பாதுகாக்கப்படும். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று மீண்டும் ஒரு முறை எச்சரித்துள்ளார். எங்கள் எரிசக்தி வசதிகள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் உச்சமாக பதில் கொடுப்போம். இப்போது சற்று யோசித்து பாருங்கள். கர்க் தீவில் மட்டும் தாக்குதல் நடத்தி அமெரிக்கா நிறுத்திக் கொள்ளும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் IRGC இன்று தெளிவாக சொல்லிவிட்டது. கர்க் தீவின் மீது ஒரு குண்டு விழுந்தாலும் சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்க ஆதரவு பெற்ற அனைத்து GCC நாடுகளின் எண்ணெய் வயல்களும் நெருப்பு கடலாக மாற்றப்படும். இதன் பொருள் என்ன? உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் இங்கே கொண்டிருக்கும் அந்த நாடுகள் ஒரே இரவில் போர்க்களமாக மாறும். ஹெர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் உலக எண்ணெய் விநியோகமே ஸ்தம்பிக்கும். பகுதி 4. ஈரானின் ஆங்காரமும் அரபு நாடுகளின் நிர்வாணமும்.
இப்போது பாருங்கள், ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒரு நெருப்பு பந்து. அவர் சொல்கிறார், பாரசீக வளைகுடாவிலும் அரபு நாடுகளிலும் உள்ள அமெரிக்க தளங்கள் யாரையும் பாதுகாத்து அவை அனைவருக்குமே அச்சுறுத்தலாகும். இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகள் எல்லாம் ஏன் அமெரிக்காவிடம் பணத்தை கொட்டி கொடுக்கின்றன? எதற்காக? அவர்களின் ஒரே நோக்கம், எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா வந்து காப்பாற்ற வேண்டும். இப்போது ஒரு கணக்கு பார்ப்போம். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் மத்திய கிழக்கு வந்த போது சவுதி அரேபியாவிடம் எவ்வளவு பணம் வாங்கினார் தெரியுமா? $1 trillion, அதாவது $1000 பில்லியன். இன்னும் சொல்ல போனால் சவுதி, கத்தார், துபாய் எல்லாம் சேர்ந்து ட்ரில்லியன் கணக்கில் அமெரிக்காவுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது இதை நாம் இலங்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை நாம் செலுத்த வேண்டிய மொத்த வெளிநாட்டு கடன் $63 பில்லியன் தான். ஆனால் சவுதி ஒரே நாட்டிலிருந்து அமெரிக்கா வாங்கிய தொகை $1 trillion, அதாவது நம் நாட்டின் மொத்த கடனை விட 15 மடங்கு அதிகம். ஏன் இவ்வளவு பணத்தை கொடுத்தார்கள்? பாதுகாப்புக்காக, எங்களை காப்பாற்றுங்கள் என்று இறந்து நின்றார்கள். ஆனால் அந்த அமெரிக்காவால் அவர்களை காப்பாற்ற முடிந்ததா? இன்று நடப்பதை பாருங்கள். துபாவின் புஜைரா துறைமுகத்தில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அந்த கிடங்குகளிலிருந்து கரும்புகை வானை மூடியது. அப்போது அமெரிக்கா வந்து காப்பாற்றியதா? இல்லை, அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றும் வேலையில் மும்முரமாக இருந்தது. அதனால் தான் முகமது பாக்கர் கலிபாப் அந்த அரபு நாடுகளின் தலைவர்களை பார்த்து கண்ணில் விரலை வைத்து காட்டுவது போல் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அமெரிக்காவால் ஆடை அணிபவர்களே, நீங்கள் எத்தனை விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தாலும் நீங்கள் நிர்வாணமானவர்களே. உங்கள் மானமே இல்லை. ஏனெனில் உங்களை காப்பாற்றுவதாக சொன்னவரை நம்பி ஏமாந்து கிடக்கிறீர்கள். இப்போது அந்த அமெரிக்கன் வந்து உங்களை காப்பாற்றினானா? உங்கள் முகத்தில் அறிந்தது போன்று இந்த கேள்வியை பதில் சொல்லுங்கள். இது ஒரு அபாயமான அரசியல் குத்தல். ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்ற வார்த்தை பிரயோகம் அந்த அரபு நாடுகளின் மனசாட்சியை குத்தி பார்க்கிறது. அவர்கள் அமெரிக்கா என்ற நிழலை நம்பி தங்கள் பிராந்திய பாதுகாப்பை பணியம் வைத்துள்ளார்கள். ஆனால் நெருக்கடியான நேரத்தில் அவர்களை கைவிட்டு இஸ்ரேலை காப்பாற்றும் வேலையில் அமெரிக்கா மும்முரமாக இருப்பதை இன்று ஈரான் நிரூபித்து காட்டியிருக்கிறது. பகுதி 5. ஈரானிய அதிபரின் உறுதிமொழி. இப்படி போர் மேகங்கள் சூழ்ந்தாலும் ஈரானின் அதிபர் மசூத் பஸஷ்கியான் இன்று தன் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தார். என்னுடைய அன்பிற்கினிய மக்களே, எங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் நாங்கள் நாட்டை சுமூகமாக நடத்தி கொண்டே போகிறோம். உங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதில் எந்த இடையூறும் ஏற்பட போவதில்லை. உங்கள் உறுதியோடும் தோழமையோடும் தான் இந்த நிலைமைகளை நாங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அளித்த அனைத்தையுமே முன்பை விட சிறப்பாக நாங்கள் கட்டி எழுப்பி தருவோம். ஆனால் நம்முடைய நாட்டை விட முடியாது. இது என்ன காட்டுகிறது? போர் நடந்து கொண்டிருந்தாலும் ஈரான் வழக்கம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுக்கான சேவையில் எந்த குறையும் இல்லை. இது ஒரு தேசத்தின் வலிமையை காட்டுகிறது. இதே நேரத்தில் ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மேற்குலக தலைவர்களை குறிப்பிட்டு, நாங்கள் ஈரானின் தலைவர்கள் மட்டும் மக்களுக்காக நிற்கிறோம். ஆனால் மேற்குலகத்தினுடைய தலைவர்கள் எப்ஸ்டீனின் பங்களாவில் சிறுமிகளோடு மும்முரமாக இருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படி சொல்வதை விட செருப்பை கழட்டி அடித்திருக்கலாம். அவர்களுக்கு அந்த அளவுக்கு உண்மையை சொல்லி அவர்களை உடைத்திருக்கிறார் அலி லாரிஜானி. பகுதி 6. இலங்கையின் சிக்கல். இப்போது நாம் பேச வேண்டியது இந்த பெரும் யுத்தத்தின் நடுவில் சிக்கியிருக்கும் நம் நாடான இலங்கை பற்றி. சில வாரங்களுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் ஒரு சம்பவம் நடந்தது. ஈரானின் கடற்படை கப்பல் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. அந்த கப்பல் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படை திடீர் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட ஈரானிய மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். 30 இளம் ஈரானிய வீரர்கள் படு காயமடைந்தார்கள். கடலில் சிக்கி தவித்த அவர்களை காப்பாற்றியது யார்? நமது இலங்கை இராணுவம் தான். அவர்களை கரை சேர்த்து உயிர் பிச்சை கொடுத்தது இலங்கை அரசுதான். இந்த காயமடைந்த வீரர்கள் இலங்கையின் கராபிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே குணமடைந்து வெளியேறிவிட்டார்கள். மற்றவர்கள் இன்னும் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இப்போது தான் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அந்த உரையாடலில் என்ன பேசப்பட்டது? முதலில் இலங்கை இராணுவம் தங்கள் வீரர்களை காப்பாற்றியதற்கு அப்பாஸ் அராக்சி நன்றி தெரிவித்தார். பின்னர் இலங்கைக்கு ஈரானுக்கும் இடையிலான நட்புறவு குறித்து நீண்ட நேரம் பேசினார். இந்த உரையாடலில் ஹெர்முஸ் ஜலசந்தி பற்றிய விவாதம் இருந்ததா? அது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் சில முக்கியமான தகவல்களை சொன்னார். மரணித்த ஈரானிய வீரர்களின் உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை செய்து வருகிறது. மேலும் சிகிச்சை பெற்று வரும் 20க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு 1 மாத கால இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது. இந்த விசா காலம் முடிந்ததும் அவர்கள் பத்திரமாக ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதாக வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார்.
இங்குதான் பிரச்சினை வருகிறது. அல் ஜசீரா வெளியிட்டுள்ள செய்தியில், இலங்கையில் உள்ள உயிருடன் இருக்கும் ஈரானிய கடற்படை வீரர்கள் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள், இது ஒரு மிரட்டல், இது ஒரு அச்சுறுத்தல். இதுவரை இலங்கை இதற்கு அதிகாரபூர்வமாக பதிலளிக்கவில்லை, மௌனமாக இருக்கிறது. நண்பர்களே, நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார்? இவர்கள் கடலில் சிக்கியவர்கள், சர்வதேச கடற்பரப்பில் மீட்கப்பட்டவர்கள். சர்வதேச சட்டத்தின்படி இவர்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க இலங்கைக்கு எந்த உரிமையும் இல்லை. இவர்களை அவர்களின் சொந்த நாடான ஈரானிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் என்ன நடக்கும்? பகுதி 7. இலங்கை ஈரான் உறவும் எதிர்காலமும். இலங்கை ஈரான் உறவு என்பது பல நூற்றாண்டுகள் பழமையானது, வரலாற்றில் ஆழமான வேர்களை கொண்டது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இந்த உறவு நமக்கு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? நினைவில் கொள்ளுங்கள், இலங்கையில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நாடு முழுவதும் வாகனங்கள் நின்று போனது. மக்கள் மணிக்கணக்கில் வரிசையில் நின்ற போது அப்போது யார் நமக்கு உதவி கரம் நீட்டினார்கள்? ஈரான். போர்க்காலத்திலும் சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு கடனாக எண்ணெய் வழங்கிய நாடு ஈரான். அவர்கள் நமக்கு உமாயா திட்டம் போன்ற பல திட்டங்களின் கீழ் உதவினார்கள். நம் நாட்டின் மிக கடினமான காலகட்டத்திலும் நம் கைகளை பிடித்தவர்கள் அவர்கள். இப்போது அதே ஈரானின் வீரர்களை நம் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க சொல்வது அந்த நன்றி கெட்ட தன்மை மட்டுமல்ல, அது துரோகம். இலங்கை என்ற ஜீவன் நினைவில்லாத நாடு என்ற பெயரை அளிக்கும். இப்போது ஒரு கேள்வி, இலங்கை அந்த வீரர்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைத்தால் என்ன நடக்கும்? முதலாவது, ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு முறிந்துவிடும். இரண்டாவது, ஈரானிடமிருந்து நாம் பெறும் பெட்ரோலிய உதவிகள் நின்றுவிடும். மூன்றாவது, எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நமக்கு உதவ யாரும் முன்வரமாட்டார்கள். நான்காவது, சர்வதேச அளவில் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவின் அழுத்தமும் இருக்கிறது. அமெரிக்கா நமக்கு விஷயங்களில் உதவி செய்கிறது, ஆனால் நம் நாட்டின் இறையாண்மைக்கு மேலாக எந்த உதவியும் இருக்க முடியாது. நம் முடிவுகளை நாமே எடுக்க உரிமை நமக்கு இருக்கிறது. இலங்கை இப்போது ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்க அழுத்தம், மறுபக்கம் ஈரானின் நட்பு. நாம் எடுக்கும் முடிவு நம் நாட்டின் எதிர்காலத்தையும் சர்வதேச அளவில் நம் நம்பகத்தன்மையும் தீர்மானிக்கும். இலங்கையின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். பகுதி 8. ஹிஸ்புல்லாவின் நிழலும் இறுதி எச்சரிக்கையும். இதற்கிடையில் இன்னொரு முனையில் ஹிஸ்புல்லா நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைந்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவின் உயரடக்கப்படையான ரதுவான் படை லெபனானிலிருந்து லிட்டானி ஆற்றை கடந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கலாம் என்ற அச்சம் இஸ்ரேலிய ஊடகங்களில் பரவியுள்ளது. இது உண்மை என்றால் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும். ரதுவான் படையினர் பதுங்கியிருந்து தாக்குதல் திறன் கொண்டவர்கள். அவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்துவிட்டால் பதில் சொல்ல முடியாத அளவு சேதம் விளைவிப்பார்கள். இன்று அபுதாபி, பஹ்ரைன், குவைத் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க இலக்குகளை ஈரான் கடுமையாக தாக்கியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உலகம் இப்போது ஒரு இமலையின் விளிம்பில் நிற்கிறது. சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக தரையிறக்கப்பட்ட 5 மாபெரும் அமெரிக்க இராணுவ விமானங்கள் ஈரானிய தாக்குதலில் சேதமடைந்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இதை ட்ரம்ப் உடனே மறுத்து 4 விமானங்கள் பத்திரமாக உள்ளன, 1 மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார். அதாவது தாக்குதல் நடந்ததை அவர் ஒப்புக்கொள்கிறார். இது பெரும் பின்னடைவு. அமெரிக்க விமானங்கள் நட்பு நாட்டு விமான தளத்திலே தாக்கப்பட்டால் அது எத்தகைய பாதுகாப்பின்மையை காட்டுகிறது. நண்பர்களே, இதெல்லாம் எதனால்? ஏன் இந்த இரத்த களரி? ஏன் இந்த போர்? சாதாரண மக்கள் ஏன் கொல்லப்பட வேண்டும்? குழந்தைகள் ஏன் அனாதையாக வேண்டும்? தாய்மார்கள் ஏன் தங்கள் பிள்ளைகளை இழக்க வேண்டும்? இந்த போர் எந்த ஒரு நாட்டுக்கும் நல்லதல்ல. இந்த போர் உலகுக்கு நல்லதல்ல. இப்போது நாம் பார்ப்பது வெறும் தொடக்கம். இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும். ஈரான் மீதான இந்த ஆக்கிரமிப்பு உலக அமைதிக்கே பெரும் சவாலாக மாறியுள்ளது. இப்போது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் போருக்கு போக முடியாது, நாம் ஆயுதம் ஏந்த முடியாது. ஆனால் நாம் ஒன்று செய்ய முடியும். நாம் குரலை உயர்த்த முடியும், உண்மையை பேச முடியும், அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க முடியும். இந்த ரமலான் புனித மாதத்தில் ஈரானில் கொல்லப்படும் அப்பாவி மக்களின் மரணத்தை தடுக்க அங்கு சமாதானம் வர நம் அனைவரும் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். யா அல்லாஹ், மத்திய கிழக்கில் சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. அங்கு சிந்தப்படும் ரத்தம் நின்று போகட்டும். அப்பாவி மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும். நியாயம் வெல்ல வேண்டும். மத்திய கிழக்கின் புகை மண்டலம் உலகையே சூழ்ந்துள்ளது. இனி வரும் நாட்கள் மிகவும் முக்கியமானவை. கர்த்தீவில் தரைப்படை இறங்குமா? இலங்கையின் தன் நிலைப்பாட்டை என்னவென்று அறிவிக்கும். ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள் நுழைந்து விட்டதா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை அடுத்த சில மணி நேரங்களில் சொல்லும். நண்பர்களே, நீங்கள் பார்த்தீர்கள், இன்றைய நிகழ்வுகள், தகவல்கள், உண்மைகள் இவை அனைத்தும் நமக்கு ஒன்றைத்தான் சொல்கின்றன. உலகம் இப்போது மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது. நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். உண்மையை அறிய முயல வேண்டும். பொய்யை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் யாசிர் மற்றும் யாசிர் அரஃபாத் ஆகிய இந்த சேனல்களில் இந்த போரின் ஒவ்வொரு அசைவையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையை மட்டுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். பொய்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.